ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 39 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 40வது போட்டியாக இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் இடையே மோத உள்ளனர். மிகவும் ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடிய அணி அரையிறுதியினை வாய்ப்பினை தக்க வைத்து கொள்ள ஒரு ஏதுவாக இருக்கும். எனவே சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த மேட்ச் என்பது நடைபெறுகின்றது. எனவே சுவாதி என்றால் ராகு என்னும் பொழுதில் புதனுடன் சேர்ந்துள்ளார். இன்றைய தினம் முதல் ஹிண்டாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், இடதுகை ஆட்டக்காரர்களும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் மற்றும் இம்பேக்ட் பிளேயராக வரக்கூடியவர் கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை கிரியேட் செய்யக்கூடிய அமைப்பு என்பது இன்றைய தினம் உள்ளது. அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியதில் 8 பிளேயர்கள் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். ருதுராஜ் கைவாட் மற்றும் டியூபேவை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தேன். இருவரில் யாரை கேப்டனாக எடுத்திருந்தாலும் நேற்றைய தினம் சேம் பாயிண்ட். 2 பேருமே கெய்வாட்டை கேப்டனாக போட்டிருந்தீங்கன்னா 300 பாயிண்ட்டு, அதே மாதிரி சிவம் டியூபே அவர்களை கேப்டனாக போட்டிருந்தாலும் 300 பாயிண்ட். 2 பேருமே ஈக்குவலாக தான் எடுத்திருந்தாங்க. டெலகிராம் லிங்கில் நான் கைவாட்டை கேப்டனாக போட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, என்னென்னா யூடியூப்பில் நீங்கள் கைவாட் 44 தானே அடிப்பான்னு சொல்லியிருந்தீங்க, அவனை எதுக்கு நீங்கள் வைஸ் கேப்டனாக போட சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஓப்பனிங் பேர் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ரச்சின் ரவீந்திரா இறக்கிவிடலை. நான் ஒரு கணக்கு போடுறேன் அப்படின்னா அந்த ரச்சின் ரவீந்திராவும் அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்லாம் பொறுத்து தான் நான் கணக்கு போடுவேன். பட் ஆனால் நேற்று ரச்சின் ரவீந்திரா இறங்கியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ரஹானே சிறப்பாக விளையாண்டுருப்பார். நேற்று ரச்சின் ரவீந்திராவும் இறங்கலை, அதனால் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிறப்பான போட்டியாக நேற்றைய தினம் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு ஹிண்ட்டும் நான் நேற்றைய தினம் போட்டியில் கொடுத்துருந்தேன். கடைசி அரை மணி நேரத்தில் மேட்ச் வேறு மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நடந்தது. கண்டிப்பாக இதில் நேற்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் மேட்ச் தோற்றுட்டோம். அதுக்கு நான் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் உட்காந்து ஒரு அனலைஸ் பண்ணேன். இதில் இந்த சர்துல் தாக்கூர் அப்படிங்கிற ஒருத்தரை இம்பேக்ட் பிளேயராக உள்ளே கொண்டாந்தாங்க. எதுக்கு அவரை கொண்டாந்தாங்கன்னா, இதில் நேற்றைய தினம் அவரோட கிரக சூழ்நிலாம் பலமும் வீக்கு. அவரை உள்ளே கூட்டிகிட்டு 2 ஓவர் போட சொல்லி வெளுத்துட்டாங்க அந்த 2 ஓவர்லேயும். ஸோ மேட்ச் அப்படிங்கிறது இந்த இம்பேக்ட் பிளேயர்னால மாறிடுச்சு. கண்டிப்பாக நான் நேற்றைய தினம் சர்துல் தாக்கரை கேல்குலேஷனில் எடுக்கலை. ஸோ அந்த சர்துல் தாக்கர் உள்ளே வந்தது தான் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக நேற்றைய தினம் மாறிடுச்சு. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாது. இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணி. முதலாவதாக இன்றைய தினத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டேவிட் வார்னர், ஃப்ராசர் கூர்க், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அக்ஷர் பட்டேல் அவர்கள் ஆல்ரவுண்டராக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் மற்றும் ஆண்ட்ரிச் நோட்கியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிருத்திவி ஷா, கூர்க், போரல், ரிஷப் பண்ட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஷா அல்லது போரலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், கலீல் அகமத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுபம் கில் ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். விருத்திமன் சாஹா, சாய் சுதர்சன், ஹோமர் ஜாசாய், டேவிட் மில்லர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது ஓமர் ஜாசாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிடி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரஷீத் கான், நூர் அகமத், மோகித் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அதே போன்று குஜராத் டைட்டன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுபம் கில், சாய் சுதர்சன், ஓமர் ஜாசாய், ராகுல் டிவாட்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் ஷாருக் கான் அவர்கள் இம்பேக்ட் பிளேயராக இரண்டாவது இன்னிங்ஸில் உள்ள வரும்பொழுது சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஓமர் ஜாசாய் அல்லது சாய் சுதர்ஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். குஜராத் டைட்டன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகள் வீழ்த்தக்கூடியவர்கள் ரஷீத் கான், நூர் அகமத்,
மோகித் சர்மா, ஓமர் சாசாய் போன்றோர் சிறப்பான ஒரு பந்து வீச்சாக இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.